ஊர்களுக்கு சென்று அங்குள்ள கோவில்களில் தரிசனம் செய்துவிட்டு பாடலிபுரம் என்ற ஊருக்கு வருகை தந்தார் ஒரு துறவி. அந்த துறவியின் புகழ் அந்த நாட்டில் உள்ள எல்லா ஊர்களிலும் பரவி இருந்தது. அவர் எங்கு சென்றாலும் அந்த ஊர் மக்களுக்கு நல்ல உபதேசங்களையும் ஆசிகளையும் வழங்குவார். அன்று பாடலிபுரத்திற்கு வருகை தந்த துறவி அங்குள்ள கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு ஒரு மரத்தடியின் கீழ் அமர்ந்திருந்தார். அந்த துறவி ஊருக்கு வந்திருப்பது கேள்விப்பட்ட மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவரை சந்தித்து ஆசிகளையும் வரங்களையும் பெற்று சென்றனர். அப்போது அவரை பார்க்க இளைஞன் ஒருவன் வந்திருந்தான். அவன் துறவியை பார்த்து வணக்கம் தெரிவித்துவிட்டு, ஐயா, என் வாழ்க்கையில் எனக்கு எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்கள் தான் தோன்றுகின்றன. என்னால் எந்த முடிவுகளையும் தைரியமாக எடுக்க முடியவில்லை. ஏதாவது தவறாக நடந்துவிடுமோ, ஏதாவது கெட்டது நடந்துவிடுமோ என்று பயமாக இருக்கிறது. ஏதாவது நடந்துவிட்டால் கூட என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதிலிருந்து என்னால் மீளவும் முடியவில்லை. தாங்கள்தான் நல்ல ஒரு வழியை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதை கேட்ட துறவிக்கு அவருடைய பிரச்சனை என்னவென்பது நன்றாக புரிந்துவிட்டது. உடனே துறவி அவனிடம், இளைஞனே, உன்னுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றால் நான் சொல்லும் ஒரு மந்திரத்தை நீ எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் மறக்காதே. உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுது துன்பம் ஏற்படும் போல் தோன்றுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இரு. அந்த மந்திர வார்த்தை என்னவென்றால், நடப்பது எல்லாம் நன்மைக்கே. இதுதான் அந்த மந்திரம். இளைஞனே, இன்னும் நீ நன்றாக புரிந்து கொள்ள ஒரு சிறு கதை ஒன்றை சொல்கிறேன் கேள் என்று கதையை கூற ஆரம்பித்தார் அந்த துறவி. மரங்கள், செடி, கொடிகள் என பசுமை நிறைந்த அந்த கிராமத்தில் வயதான பெரியவர் ஒருவர் தனது மகனுடன் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒரு குதிரையும் குதிரை வண்டி ஒன்றும் இருந்தது. அந்த குதிரை வண்டியில் அந்த ஊர் மக்களை அருகிலுள்ள ஊர்களுக்கு சவாரி கூட்டி செல்வதுதான் அந்த பெரியவரின் தொழில். அந்த ஒரு குதிரையை நம்பித்தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார் அந்த பெரியவர். அவரது மகன் இளைஞராக இருந்தாலும் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே அந்த குதிரையை கவனித்து கொண்டு தன் அப்பாவிற்கு உதவியாக இருந்தான். ஒரு நாள் அந்த பெரியவரின் குதிரை காணாமல் போய்விட்டது. குதிரை லாயத்திற்கு சென்று பார்த்த அவரின் மகன் குதிரை அங்கு இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து வேகமாக பெரியவரிடம் சென்று, அப்பா, நம் குதிரையை காணோம் என்று பதற்றத்துடன் சொன்னான். அதற்கு தன் மகனை அமைதியாக பார்த்த பெரியவர், நன்றாக போய் தேடிப்பார், குதிரை நம்மிடம் நிச்சயமாக வந்து சேரும் என்று நம்பிக்கையோடு பதில் கூறினார். அப்போது பக்கத்து ஊர் ஒன்றிற்கு குதிரை வண்டியில் பயணம் செல்வதற்காக அங்கே வந்த ஊர் மக்கள் சிலர் அந்த பெரியவரின் குதிரை காணாமல் போனது கேள்விப்பட்டு வருந்தினார்கள். அந்த பெரியவரிடம் சென்று, ஐயா, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கவே கூடாது. அந்த குதிரை தானே உங்கள் குடும்பத்திற்கு சோறு போட்டது. இப்ப என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு ஏற்பட்ட இந்த துரதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்வது என்று அந்த பெரியவரிடம் துக்கம் விசாரித்தார்கள். ஆனால் அந்த பெரியவர் எந்த ஒரு பதற்றமும் அடையவில்லை. அவர் முகத்தில் எந்த கவலையோ துக்கமோ இல்லை. அவர் சிறிய புன்னகையுடன் அந்த மக்களை பார்த்து, காணாமல் போன என் குதிரை திரும்ப கிடைத்தாலும் எனக்கு சந்தோஷம், கிடைக்கவில்லை என்றாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்று விட்டார். அந்த பெரியவர் கூறியதை கேட்ட மக்கள் ஆச்சரியமுடன், என்ன இவர் இப்படி சொல்கிறார் என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு அங்கிருந்து சென்றார்கள். பிறகு 4-5 நாட்கள் ஓடியது. அன்று அந்த பெரியவர் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்தார். அப்போது குதிரையின் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தால் காணாமல் போன அவருடைய குதிரை வந்து கொண்டிருந்தது. அதனுடன் மற்றொரு குதிரையும் ஒன்று வந்தது. அந்த புதிய குதிரை
காட்டுப் பகுதியில் அலைந்து திரிந்த குதிரை பார்க்கவே முரட்டுத்தனமாக இருந்தது. அந்த குதிரைகளை பார்த்த பெரியவர் தனது குதிரையிடம், வா, வந்து விட்டாயா? எனக்கு தெரியும் நீ வருவாய் என்று. இது யாரு, உன் நண்பனா? பெரிது மகிழ்ச்சி எதுவும் அடையாமல் இயல்பாக கூறினார். காணாமல் போன குதிரை புதியதாக ஒரு குதிரையை அழைத்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட மக்கள் அதை பார்க்க அவரது வீட்டில் வந்தார்கள். அவர்கள் பெரியவரை பார்த்து, ஐயா, உங்களைப் போல் அதிர்ஷ்டசாலி இந்த ஊரில் யாரும் இல்லை. முன்பு ஒரு குதிரை இருந்தது, இப்போது 2 குதிரை ஆகிவிட்டது. இனிமேல் உங்கள் வருமானம் 2 மடங்காக உயரப் போகிறது. ஒரே மகிழ்ச்சி தானே உங்களுக்கு என்று அவரிடம் கேட்டார்கள். அதற்கு அந்த பெரியவர், எனக்கு பெரிய மகிழ்ச்சி எல்லாம் ஒன்றுமில்லை. இது நடந்தது அதிர்ஷ்டமா இல்லை துரதிர்ஷ்டமா என்று எனக்கு தெரியாது. காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இருந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு என்று மட்டும் கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்று விட்டார். அதற்கு அந்த ஊர் மக்கள், என்னையா இது, ஒரு நல்லது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்குன்னு சொல்றாரு, கெட்டது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்குன்னு சொல்றாரு என்று பேசிக்கொண்டே அங்கிருந்து சென்றார்கள். 2 நாட்கள் கழிந்து அவருடைய மகன் அந்த புதிய குதிரைகள் சவாரி போகலாம் என்று நினைத்து அந்த குதிரை மேல் அமர்ந்து அருகில் இருக்கும் ஊர் ஒன்றுக்கு சென்றான். வண்டி இல்லாமல் குதிரையின் மேல் அமர்ந்து சவாரி செய்தான். அப்போது காடுகளில் அலைந்து திரிந்த அந்த குதிரையை அவனால் அடக்க முடியவில்லை. அடங்காத அந்த குதிரை அவனை கீழே தள்ளி போட்டது. அதனால் அவனுடைய கால் ஒன்று உடைந்து விட்டது. இப்போது ஊர் மக்கள், உங்கள் ஒரே பிள்ளையின் கால் முடமாகிவிட்டது என்று வருத்தத்தை தெரிவித்தார்கள். அப்போது அந்த பெரியவர், என் மகனுக்கு ஏற்பட்ட விபத்தும் துரதிர்ஷ்டம் என்று நான் நினைக்கவில்லை. இதுவும் நன்மைக்காகத்தான் இருக்கும், பார்க்கலாம் என கூறிவிட்டு எந்தவித பதட்டமோ சோகமோ இல்லாமல் வீட்டுக்குள் சென்று விட்டார். அதற்கு ஊர் மக்கள், என்ன இது, தன் மகன் கால் முடமாக இருக்கு, இதுவும் நன்மைக்குன்னு சொல்றாரே என்று பேசிக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினார்கள். அப்போது அந்த நாட்டிற்கும் பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய நாட்டிற்கும் போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த பெரிய நாட்டை சமாளிக்க அந்த நாட்டு அரசனுக்கு இன்னும் நிறைய வீரர்கள் தேவைப்பட்டார்கள். எனவே தன் நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் இருக்கும் இளைஞர்களை இராணுவத்தில் சேரும்படி மன்னன் ஆணையிட்டான். அப்படி இராணுவத்தில் சேராத இளைஞர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றனர். எப்படியும் சாகத்தான் போகிறோம் என்று பயந்து புலம்பினார்கள் அந்த ஊர் இளைஞர்கள். அப்போது அந்த பெரியவரின் வீட்டிற்கு வந்த இராணுவ அதிகாரிகள் அந்த பெரியவரின் மகனை பார்த்து அழைத்து செல்ல முடிவெடுத்தார்கள். அப்போது அவனுடைய கால் ஊனமாக இருப்பதை பார்த்துவிட்டு, இவன் தகுதியுடையவன் அல்ல என்று அவனை வீட்டிலேயே விட்டுவிட்டு சென்றார்கள். தோற்று கொண்டு வரும் அந்த நாட்டின் மன்னனின் படை அள்ளி கொண்டு செல்லப்பட்ட இளைஞர்கள் யாருமே ஊர் திரும்பவில்லை. அந்த ஊரின் ஒரே இளைஞனான பெரியவரின் மகன் மட்டும் தப்பி இருந்தான். அப்போது அந்த ஊர் மக்கள் பெரியவரை பார்த்து, பரவாயில்லை, அந்த புதிய குதிரை உங்கள் மகனை முடமாக்கியது நல்லதாகிவிட்டது. அது உங்கள் மகனை காப்பாத்திடுச்சு. நாங்க எல்லாம் இப்போ மாட்டிக்கிட்டோம். ஆனா உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான், உங்க மகன் தப்பிச்சு விட்டான். அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இந்த விபத்திலேயே ஏதாவது நல்லது இருக்கலாம், அது இப்போ உண்மையாகிடுச்சு என்றனர். அதற்கு அந்த பெரியவர் பெரிதாக மகிழ்ச்சி அடையவும் இல்லை, பெரிதாக அலட்டி கொள்ளவும் இல்லை. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நான் நம்புகிறேன், அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். ஊர் மக்களும் அந்த பெரியவரின் மனப்பக்குவத்தை பாராட்டினார்கள் என்று கதையை முடித்தார் துறவி. அந்த இளைஞனிடம் துறவி, இளைஞனே, இந்த கதையில் வரும் அந்த பெரியவரை போல நீ இருக்க முயற்சி செய். அப்போது உனக்கு எந்த பயமும் வராது. நம்பிக்கையுடன் உன்னால் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்ய முடியும். நடக்கும் அனைத்திலும் நல்லதுதான் விளையும் என்றும் எல்லாமே நல்லதுக்குத்தான் என்னும் மனநிலையில் நீ இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் அனைத்துமே நமக்கு மகிழ்ச்சிதான் தரும் என்று நம்ப வேண்டும்.
இதில் அதிர்ஷ்டம் என்று ஒரேடியாக சொல்லுவதோ துரதிர்ஷ்டம் என்று ஒரேடியாக இடிந்து விழவோ கூடாது என்றார் துறவி. துறவி கூறிய கதையும் விளக்கமும் அந்த இளைஞனின் மனதை தெளிய வைத்தது. அவன் துறவிக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இந்த கதையில் வருவது போல இப்பொழுது நம் வாழ்க்கையில் நடக்கும் சில நிகழ்வுகள் நமக்கு கெட்டதை போல் தோன்றினாலும் அதுவே நன்மையே தருவதாக இருக்கும். இந்த உண்மையை நாம் வாழ்நாளில் நாம் அனைவருமே ஏதோ ஒரு இடத்தில் உணரலாம். உலகத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. இங்கு காரண காரியம் இன்றி எதுவுமே நடப்பதில்லை. எனவே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் அனைத்தையும் எதிர்கொள்வோம். நம்பிக்கை துணிச்சலை தரும், துணிச்சல் வெற்றியை தரும்.